ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. மேத்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாணவர்களின் விகிதம் பார்த்தோம்னா 6:4:7. ஸோ அகைன் பார்த்தோம்னா 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க. மேத்ஸுக்கு 20% மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷுக்கு 40% அதிகரிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரிக்கு 60% அதிகரிக்கிறாங்க. அப்போ புதிய விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் இருக்கு. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஒரு ஸ்கூல்ல மேத்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல இருக்கிற மாணவர்கள் விகிதம் பார்த்தோம்னா 6:4:7. ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்டோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ மேத்ஸ்க்கு 20% அதிகரிக்கிறாங்க, இங்கிலீஷ்க்கு 40% அதிகரிக்கிறாங்க, அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு 60% அதிகரிக்கிறாங்க. இப்போ புதிய விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் மேத்ஸ்க்கு எடுத்துக்காங்க. மேத்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ இருக்குது 6. 6 இன்ட்டு எப்பவுமே நம்ம பேஸா 100ன்னு வச்சுக்கணும். பேஸா 100ன்னு வச்சுக்கணும். அது கூட கொடுக்குற வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அது பேஸா 100% வச்சுக்கணும். அது கொடுக்குறத அங்க என்ன பெர்சன்டேஜ் கொடுக்குறோம் அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ 100 + 20 120%. அதே மாதிரி இங்க இங்கிலீஷ்க்கு 4 ரேஷியோ 4 இன்ட்டு 100 + 40 140%. அதே மாதிரி இங்க கெமிஸ்ட்ரிக்கு ரேஷியோ பார்த்தோம்னா 7 7 இன்ட்டு இங்க சதவீதம் 60%. 100 + 60 160%. ஸோ பாருங்க, மூணுலையுமே காமனா 1% ஒரு 0, 1% ஒரு 0, 1% ஒரு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 2ஆல் கேன்சல் பண்ணா 3, அதே மாதிரி இங்க 7, அதே மாதிரி இங்க 8. அகைன் 4ஆல் கேன்சல் பண்ணா இங்க 3, அடுத்து இந்த 4 கேன்சல் ஆயிரும், இங்க 2. ஸோ இதுக்கு மேல காமனா எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. 3 × 3 9 இங்க 7 2 × 7 14. ஸோ புதிய விகிதம் பார்த்தோம்னா 9:7:14. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.